ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மாம் ஆஃப் ரயான். சில சமயம் அமைதியாக உட்காந்து பழைய நல்ல நினைவுகளை யோசித்து பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் தரும். அந்த மாதிரி தாங்க நம்ம எல்லாரோட ஸ்கூல் லைஃப். இந்த ஸ்கூல் லைஃப் மெமரிஸ் 80s 90s ஏன் இப்போ படிச்சுட்ருக்கவங்களுக்கு கூட ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் தரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நிறைய க்ரேஸியான, ரொம்ப ஹாப்பியஸ்டான, ஏன் கொஞ்சம் சேடான விஷயங்கள் கூட நடந்திருக்கும். நம்ம எப்போவுமே ஸ்கூல் லைஃப்பை பற்றி நினைக்கலனாலும் இந்த ஸ்கூல் லைஃப் ரிலேட்டடான மீம்ஸ் இல்லைனா நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை யாரையாவது நம்ம எதிர்ச்சியாக பார்க்கும்போது, இல்லை என்றைக்காவது ஒரு நாள் அவங்க கூட டெக்ஸ்ட் பண்ணும்போது அந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம ரீகால் பண்ணுவோம். அந்த டைமில் நமக்கு அறியாமலேயே நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்ம முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். நம்ம ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நம்ம யாருக்குமே ஞாபகம் இருக்காது. நம்ம பேரண்ட்ஸ் சொல்லும்போது தான் இந்த மாதிரியெல்லாம் சேட்டை பண்ணியிருக்கோமா நமக்கு தெரியும். அதே நம்ம ஸ்கூல் லைஃபோட லாஸ்ட் டே எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம யாராலுமே மறக்கவே முடியாது. இந்த ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் அந்த நடுவில் இருந்த வருஷங்கள், நாட்கள், மில்லியன்ஸ் ஆஃப் மெமரிஸ், அந்த கடந்து வந்த பாதை திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஸ்கூலுனாலே கிளாஸ் ரூம், ப்ளே கிரவுண்ட், லஞ்ச் பிரேக் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் உட்காந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி நமக்கு யாரெல்லாம் கிளாஸ் டெஸ்ட் ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு வரவே கூடாது அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணுவோம். அப்படியே கிளாஸ் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம மேம் வந்தாலும் 10 நிமிஷம் டைம் கேட்டு ஒரு பீரியடை ஃபுல்லாக ஓட்டுற அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது. இந்த கிளாஸஸ் நடக்கும்போது என்னதான் நம்ம வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்தாலும் மேமோட கிளாஸும் வாய்ஸும் நமக்கு பயங்கர தாலாட்டு மாதிரி இருக்கும். எவ்வளோ தூரம் நல்ல மெமரிஸ் இருக்கோ அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு கிடச்சிருப்பாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப் ஃபுல்லாகவே கூடவே இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஒரு கேங்கு, அந்த கேங்கில் நடக்கிற சின்ன சின்ன குழந்தைத்தனமான சண்டைகள், என்னதான் சண்டை போட்டாலும் அடுத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்காத அளவுக்கு பாசம், நம்ம கேங்கை விட்டு அடுத்த கேங்கில் போய் பேசுறதுக்கு கூட யோசிக்க வைக்கிற பொசசிவ்னஸ், என்னதான் பேசலாம் அப்படின்னு சொல்லி போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் அதுக்குள்ளே நம்ம ஸ்கூல் லைஃப் சீக்கிரமாக கடந்து போயிடும். கிளாஸ் டைமுக்கு நடுவில் கிடைக்கிற லஞ்ச் பிரேக், அந்த லஞ்ச் பிரேக்கில் நமக்குள்ளே நடக்கிற அரட்டை, நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடும்போது நம்ம வீட்டில் என்னதான் கஷ்டப்பட்டு வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தாலும் அடுத்தவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த பிரெட்டும் ஜாமுன் தாங்க நமக்கு பயங்கரமாக டேஸ்ட்டாக ஃபீல் ஆகும். பிடி பீரியடுக்காக நாள் ஃபுல்லாக காத்திருக்கிறது, பர்த்டே அன்னைக்கு கலர் ட்ரெஸ் போட்டு கெத்தாக சாக்லேட் கொடுக்கறது, பேக் பெஞ்சில் உட்காந்து கிளாஸை கவனிக்காமல் படம் வரைகிறது, பாட்டு எழுதுறது, நம்ம டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டது, ஹோம் ஒர்க் பண்ணாமல் வரும்போது சாப்பிட மறந்தியா, ஹோம் ஒர்க் பண்ண ஏன் மறந்த அப்படின்ற டயலாக்கை கேட்குறது, ஏதாவது கிளாஸில் ஆன்சர் ஷீட்டில் தப்பாக எழுதிட்டா எல்லாரும் முன்னாடியும் படித்து காமிக்கும்போது தலை குனிஞ்சு நிற்கிறது. இந்த மாதிரி அசிங்கத்தெல்லாம் பண்ணணுமா, பேசாமல் லீவ் கிடைச்சா நல்லா இருக்குமேனு யோசிச்சு 4 நாள் லீவ் கிடைச்சா வீட்டில் நம்மளால் பேரண்ட்ஸாலையும் சமாளிக்க முடியாது, நம்மளாலையும் வீட்டில் உட்கார முடியாது, மறுபடியும் நம்ம ஸ்கூலை தேடி தான் போவோம். இப்படி ஸ்கூல் லைஃபோட மெமரிஸை அடுக்கிட்டே போகலாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஜாலியாக இருக்குல்ல. இந்த மாதிரி நல்ல மெமரிஸ் மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் பேட் மெமரிஸும் இருக்குங்க. அதை பற்றி இப்போ பேசணுமா நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி பேசணும். ஏன்னா பேட் மெமரிஸை நான் மென்ஷன் பண்ணுறது ஸ்கூல் லைஃப்பில் அதிகப்படியாக நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்ட புல்லிங், ஹராஸ்மெண்ட் இதை பற்றி தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த புல்லிங், ஹராஸ்மெண்ட் எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரேஸ், கலர், ஜெண்டர் ஐடென்டிட்டி, அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், ரிலீஜன், டிசபிலிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நடக்குது. இதில் அவங்களோட பேசிக் ரைட்ஸ் பாதிக்கப்படுது, நிறைய இடத்துல டிஸ்கிரிமினேட் செய்யப்படுறாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே அவங்களோட கெரியரில், லைஃப்பில் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்காங்க, ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகி ஒரு மென்டல் ட்ராமாவை சந்திச்சுட்டு வராங்க. இதில் ஒரு 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்குமே அவங்க எந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணாங்க, அதை யார் பண்ணாங்க, எந்த மாதிரி விஷயங்களை கடந்து வந்தாங்கன்றத யார்கிட்டயுமே அவங்க ஷேர் பண்ணாமல் மனசுலேயே வச்சுட்டு இருக்காங்க. ஸ்கூலில் நடக்கிற ஹராஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், வேர்பல் ஹராஸ்மெண்ட் எதுவாக இருந்தாலுமே வேலை செய்கிற ஸ்டாஃப்னால தான் இந்த ஹராஸ்மெண்ட் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஒரே வருஷத்தில் 800 கேசஸ் பதிவாச்சு. அதில் 60% மேலே ஸ்டாஃப் தான் ஸ்டூடெண்ட்ஸை ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரிப்போர்ட்டர் சொல்லியிருந்தாங்க. இந்த ஹராஸ்மெண்ட், அப்யூஸ் இப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாமே ஃபிசிக்கலாக நடந்தால் மட்டும்தான் இதை நம்ம கண்டுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இது வேர்பலாகவும் நடக்கும். இப்போது ஒரு டீச்சர் இல்லைனா ஒரு ஸ்டாஃப் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சோ, இல்லை ரிலீஜன், டிசபிலிட்டி, அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை கிண்டல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினாலும் அதுவும் ஹராஸ்மெண்ட் தான். ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்த நியூஸ் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஸ்கூலில் எந்த அளவுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறவங்களை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நடக்காமல் பார்த்துக்கலாம், இன்கேஸ் நடந்துச்சுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டீச்சர்ஸும்
பேரண்ட்ஸும் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வேர்ல்டில் முக்கியமான ஆட்கள். இவங்க தான் ப்ரைமரி லெவல்லே ஹெல்ப் பண்ண முடியும். அந்த சிச்சுவேஷன் இன்னும் வேர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சைட்லேருந்து ஏன் ஷேர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பயப்படுவாங்க, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சுன்ற ஒரு தாட் வந்து அவங்க மைண்டில் போயிட்டே இருக்கும். இன்கேஸ் நம்ம ஷேர் பண்ணாலும் அவங்க அதை எப்படி ஏற்றுக்குவாங்க, இதே பார்வையோட தான் நம்மளை பார்ப்பாங்களா, நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை திட்டுவாங்க, இந்த மாதிரி பல தாட்ஸ்னால ஷேர் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. இப்போது ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட்டை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க, ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், இல்லை உங்களோட ஸ்கூலில் வந்து கவுன்சிலர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும். இல்லை எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் சைல்ட் லைனில் கூட நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். 1098 அப்படின்றது தான் அந்த நம்பர். கண்டிப்பாக அவங்க அதுக்குண்டான ஆக்ஷன்ஸை எடுப்பாங்க. ஒரு விக்டிம் இதில் பாதிக்கப்பட்டவங்க இதை பற்றி ஷேர் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தப்பு நம்மளால தான் நடந்துச்சு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப நம்பினதுனால, எக்ஸாம்பிள் நம்ம டீச்சர்ஸை ரொம்ப நம்புகிறோம், அவங்க இந்த விஷயத்தை நமக்கு பண்ணிட்டாங்க, ஸோ நம்ம யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா, சின்னதுலேருந்து நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாகவே இது வந்து ஒரு மென்டல் ட்ராமாவை க்ரியேட் பண்ணி நம்மளோட மென்டல் ஹெல்த் ரொம்பவே பாதிக்கப்படும். இந்த லோ செல்ஃப் எஸ்டீம், இன்செக்யூரிட்டி ஃபீலிங், ஒரு விதமான பயம் எல்லாமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீரியஸான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு பயப்படுவாங்க. அப்படியே அமைஞ்சாலுமே நல்ல ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஒரு விதமான பயம் இருக்கும். இந்த ஆப்போசிட் ஜெண்டர் பொதுவாகவே அவங்க வந்து தப்பாக தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டாப் பண்ணணும், இது வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத சம்மந்தப்பட்டு கன்சாலிடேட் பண்ணி ஒரு 3 விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும், அது உடனடியாக கிடைக்கணும். ஸோ இந்த தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும் அப்படின்றத யோசித்து தப்பு பண்ணுறதுக்கு பயப்படணும். ரெண்டாவது, யார் இந்த விக்டிம்ஸாக இருக்காங்களோ அவங்க ஷேர் பண்ணுறதுக்கு பயப்படாமல் முன்னாடி வரணும். மூணாவது, டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். அந்த என்வாயர்மெண்ட்டை அவங்க தான் க்ரியேட் பண்ணணும். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி அந்த நல்ல மெமரிஸ் நம்ம ஸ்கூல் லைஃப்பை ரொம்பவே ப்ரிஷியஸாக ஃபீல் பண்ண வைக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல மெமரிஸ், நல்ல ஒரு ஃபீல் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும், எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்கணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பாய்.